வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பேங்க் ரெகன்சிலேஷனில் ஒரு மாடல் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சம் என்ட்ரிஸ். ஸோ இப்போ சம் காப்பி பண்ணியிருக்கேன் லெஃப்ட்டில். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, இங்கே அழகாக ரைட்டில் எழுதிக்கோங்க. நீங்களும் பென் புக் வச்சுக்கோங்க. நம்ம டுகெதர் போடலாம். ஓகேயா? சரி, ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். ஆஸ் பர் கேஷ் புக். ஓகே, எவ்வளோ அமௌண்ட்? 9500. ஓகே, இந்த மெத்தட் என்னென்னா நார்மல் லெட்ஜர் மெத்தட் மாதிரி. அதாவது டெபிட் பேலன்ஸ்னால் குட் பேலன்ஸ் ப்ளஸ் போட்டுக்கலாம். ஓகே, அதே மாதிரி கிரெடிட்டில் வந்து மைனஸ். அதானே நம்ம நார்மல் லெட்ஜர் கேஷ் புக். ஓகே, அதே மெக்கானிசம். அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து பி. ஓகே, பி என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட். செக். ஓகே, டெபாசிட் பண்ணால் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் கரெக்டாக நம்ம கேஷ் புக்கில். ஆனால் ரெக்கன்சிலேஷனில் அதாவது பேங்க்கு வராதனால நம்ம அதை மைனஸ் பண்ணிடணும். ஓகேயா? அடுத்தது சி. செக் issued but not presented. ஓகே, செக் இஷ்யூ பண்ணும்போது மைனஸில் போட்டிருப்போம், பேலன்ஸ் குறைஞ்சிருக்கும். அது பேங்க்கில் ஒன்று வராதனால we have to add it back. ஓகேயா? ஓகே, அடுத்தது டி. கேஷ் டைரக்ட்லி பெய்ட் இன்டு பேங்க் பை கஸ்டமர். ஸோ கேஷ் டெபாசிட் டைரக்ட் போட்டுக்கோங்க பை கஸ்டமர். ஓகே, அப்படி வந்ததுன்னா பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் கரெக்டாக பேங்க்கில். ஏன்னா நம்மளுக்கு தெரியாமல் கஸ்டமர் போய் பேங்க்கில் போட்டிருக்காரு. ஓகேயா? அப்போ அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்தது இ. பேங்க் சார்ஜஸ் அக்கார்டட் இன் பாஸ்புக். ஓகே, பேங்க் சார்ஜஸ் இன் பாஸ்புக். ஸோ இது போட்டு நேச்சுரலி பேலன்ஸ் குறையும் கரெக்டாக. நான் என்ட்ரி என்ன இருக்குது? டெபிட் பேங்க் சார்ஜஸ், கிரெடிட் இது பேங்க். யா, டிவிடெண்ட் கலெக்டட். பை பேங்க். இப்போ இது நம்ம பேலன்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்மளும் இங்கே இன்க்ரீஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஐ திங்க் கரெக்ட் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ அப்போ பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் எவ்வளோ இருக்கும்? 18,250 மைனஸ் 4550. ஸோ எப்போதும் ப்ராக்கெட்டில் வந்து பாசிட்டிவ் பேலன்ஸ் போட்டுங்க. ஏன்னா இது முக்கியமான இது பாயிண்ட். அதாவது ஆஸ் பர் பாஸ்புக் கிரெடிட்டில் இருந்தால் இட்ஸ் அ குட் பேலன்ஸ், அதாவது நார்மல் கேஷ் பேலன்ஸ். பாஸ்புக் டெபிட்டில் வந்தால் தான் அது ஓவர் டிராஃப்ட். ஓகேயா? ஓகே, ஸோ இதுதான் நார்மல் லெட்ஜர் மெத்தடில். இதுக்கப்புறம் நீங்கள் வேணால் ஆட்லாம் தனியாக லெஸ்லாம் தனியாக குரூப் பண்ணிக்கலாம். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இந்த ஸ்டேஜில் பண்ணால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் சம் போடும்போது அழகாக புரியும். ஓகே, திஸ் இஸ் கால்டு லெட்ஜர் மெத்தட் சொல்லுவாங்க. அது நம்ம வந்து பேசிக்கலி ஒரு லெட்ஜர் எப்படி இருக்குமோ அந்த மெத்தடில் போடுறோம் நம்ம. ஓகே, இது எடுத்துடுறேன். அதான். ஓகே, ஸோ பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் இஸ் 13,700. சம் நீங்களும் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.